என்னோட ட்ரெஸ்ஸும் சானோட ட்ரெஸ்ஸும் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் ஒரு 2-3 டேஸ்க்கு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கத்திரிக்கிட்டாடா பாபாய் காமிச்சா பொக்குன்னு போயிட்டா பைப்பில். அவனும் இந்த ட்ரிப்புக்கு வர மாதிரி தான் இருந்தது. பட் அன்எக்ஸ்பெக்டாக அவனுக்கு எக்ஸாம் வச்சனால அவன் வர முடியாமல் கேன்சல் பண்ணிட்டான் அவன் டிக்கெட்டை. அவன் அப்படியே ஒரு வழியாக ஹோல்ட் பண்ணிவிட்டு சானு போய் ஸ்கூலில் போய்ட்டு ஒரு ஹாஃப் டே லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவளை அங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வரவில்லை. அசுஷில் அம்மா எனக்கு அரைக்கிறதுக்கு தான் வேணும்னு கேட்டால் சரி வாப்பட்டு இளநீ குடிக்கலான்னு சொல்லிட்டு இளநீ குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போய் வேணுங்கிற திங்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு பேக் பண்ணியிருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்குள்ளே தம்பி போய் சாணுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு டக்குன்னு கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் போகிறோம். பாப்பாவோட ஷூட்டுக்காக போகிறோம். ஒரு 2-3 டேஸ் போகிறோம். நான் என் தம்பி என் பாப்பா 3 பேரும் தான் போகிறோம். போகும்போது ட்ரெயினில் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றது தம்பி விளாக் எடுத்திருக்கான். கண்டிப்பாக சான்வி காஷி சேனல் அப்லோட் பண்ணுவான் பாருங்கள். சென்னையில் ஷூட்டில் எங்கெங்கெல்லாம் போனோம், சாணு என்ன கெட்டப்பில் இருந்தாங்க, அவன் என்ன சாப்பிட்டா, நாங்கள் என்னென்ன ட்ராவல் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே இந்த 2 டேஸ் கண்டினியூவாக ஒரு விளாக் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் பிரபா சூர்யா விளாகில் அப்லோட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். சாணுக்குட்டி என்ன கெட்டப்பில் அழகாக இருந்தா அப்படின்றத மறக்காமல் உங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன்.